CapCut நிறுவனம், அதாவது ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங் செய்வதற்கான முக்கியமான ஒரு நிறுவனமாக CapCut நிறுவனம் இருக்கின்றது. அந்த நிறுவனத்துக்கான ஒரு அன்பான வேண்டுகோளாக இந்த காணொளியை, இந்த வீடியோ பதிவை தருகின்றேன். எம்மை பொறுத்தவரையில் நாம் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள். நான் ஒரு யூடியூபராக இருக்கின்றேன். என்னுடைய யூடியூப் ஏனைய ஊடகங்களின் வீடியோ ஆடியோ எடிட்டிங் செய்வதற்காக CapCutஐ பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். என்னை போன்ற இலங்கையை சேர்ந்த பல நூற்றுக்கணக்கான நபர்கள், மனிதர்கள், இளைஞர்கள் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நான் இந்த CapCutஐ பொறுத்தவரையிலே ஆடியோ வீடியோ எடிட்டிங்கை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதிலே குறிப்பாக ஆடியோவை பொறுத்தவரையிலே எக்கோவை பயன்படுத்துகின்றேன். CapCut நிறுவனம் சில விடயங்களை, சில எடிட்டிங் தலைப்புகளை, செயல்பாடுகளை ஃப்ரீயாகவே வைத்திருந்தது. ஆனால் தற்போதைய நிலையிலே குறிப்பாக இந்த எக்கோ என்ற விடயத்தை கூட பணம் கேட்கின்ற, பணத்தை கோருகின்ற ஒரு விடயமாக அது மாற்றி இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க டாலரிலே பணம் கட்டும்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றது. CapCut நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்கு அன்பான வேண்டுகோளாக இதை நான் சொல்லுகின்றேன். நாம் எமது ஸ்ரீலங்கா நாட்டிலே குறிப்பாக பங்குரோத்து நிலையிலே, கடந்த ஆட்சியாளர்களினால் பங்குரோத்து நிலைக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே டாலரிலே பணம் கட்டி எடிட்டிங் செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகள் என்னை போன்ற பல நூற்றுக்கணக்கான நபர்களிடம் இலங்கையை பொறுத்தவரையிலே இல்லை. எனவே தயவு செய்து சில விடயங்களை யாவது நீங்கள் ஃப்ரீயாக்கி தருமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக வாய்ஸ் ரெக்கார்டிங், ஆடியோ எடிட்டிங் செய்வதற்கான எக்கோவினை தொடர்ந்தும் ஃப்ரீயாக்கி தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான என்னுடைய யூடியூப் நண்பர்களே, உறவுகளே, இதனை CapCut நிறுவனத்துக்கு இந்த செய்தி சென்றடையும் வரை ஷேர் பண்ணுமாறு உங்களை அன்புடனும் வினயத்துடனும் கேட்டுக்கொள்ளுகின்றேன்.